friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஸ்டாண்டர்ட் primitives பத்தி பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி நான் 3ds max ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்க அப்படினா சோ கிரியேட்ல ஜியோமெட்ரி அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ ஜியோமெட்ரில இங்க ஸ்டாண்டர்ட் primitives அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டாண்டர்ட் primitivesல ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாக்ஸ் எடுத்துட்டு அதோட லெந்த் + அதோட width அப்புறம் அத ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி கிரியேட் ஆகும். வெரி சிம்பிள். பாக்ஸ் length, width, height அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி எவ்வளவு வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேயா? அடுத்து இதுக்கு வந்துட்டு செக்மெண்ட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷார்ட்கட் F3 பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வயர்ஃப்ரேம் வியூல வந்துரும். இப்போ பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு செக்மெண்டே இருக்கு. இந்த இடத்துல நான் ஜஸ்ட் செக்மெண்ட் பிரஸ் பண்றேன். செக்மெண்ட் ஆட் ஆகுதா? length செக்மெண்ட், width செக்மெண்ட், height செக்மெண்ட் எல்லாமே ஆட் ஆகுதா? சோ இந்த மாதிரி எவ்வளவு வேணுமோ நம்ம சப்போஸ் இல்ல நான் டெக்ஸ்ட் பண்ணனும் அப்படினா W கொடுத்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இங்க மாடிஃபை அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு. மாடிஃபைல போய்ட்டு எவ்வளவு நம்பர் ஆஃப் செக்மெண்ட் வேணுமோ இப்போ நான் 5 5 ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே 5 5 ன்னு கொடுக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா எல்லாத்துலயுமே 5 5 செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே? சோ இதுக்கு வந்துட்டு Alt scroll பட்டனை பிடிச்சிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு எப்படி செக்மெண்ட் கொடுக்கிறது அதோட லெந்த் width எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு தெரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் W கொடுத்து ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்க நான் டிக்ரீஸ் பண்றேன். டிக்ரீஸ் ஆகுதா? இன்க்ரீஸ் பண்ண இப்போ வந்து நான் width இன்க்ரீஸ் பண்ண அப்படினா width இன்க்ரீஸ் ஆகும். ரெடியூஸ் பண்ண அப்படினா ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணா ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் பண்ணா டிக்ரீஸ் ஆகும். சோ இது வந்துட்டு பாக்ஸ் அப்படினு சொல்லி சொல்றாங்க. அடுத்து கிரியேட்டிவ் போய்ட்டு ஸ்டாண்டர்ட் primitives-ல ஸ்பியர் இருக்கு. ஸ்பியர் எடுத்தோம் அப்படினா ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஸ்பியர் கிரியேட் ஆயிடும். இது எட்ஜ்ல இருந்து எட்ஜ் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படினா இட்ஸ் டேக்கிங் फ्रॉम எட்ஜ் டு டயாமீட்டர் எடுத்துக்கோ. இல்ல சென்டர் வேணும்னா சென்டர். இப்போ W கொடுத்து இத செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை போலாம். சோ இது கலர் நான் வந்துட்டு F3 ல காட்றேன். F3 கொடுத்து green கலர் இருக்கு. சப்போஸ் ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணனும் அப்படினா இங்கேயே கலர் எடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட ரேடியஸ் சேஞ்ச் பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து செக்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படினா இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிடும். இது ஹெமிஸ்பியர் இருக்கு. ஹெமிஸ்பியர் உங்களுக்கு எவ்வளவு கட் ஆகுமோ இந்த மாதிரி ஹெமிஸ்பியராவும் கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லைஸ் ஆன் பண்றேன். ஸ்லைஸ் ஆன் பண்ண அப்படினா வெர்டிகலா கட் பண்ணிக்கலாம் நம்ம. சோ இந்த மாதிரி வெர்டிகலா கட் பண்ணிக்கலாம். ஓகேயா? சோ இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க. அடுத்து பாத்தீங்க அப்படினா மாடிஃபைல போய்ட்டு சிலிண்டர் இருக்கு. சிலிண்டர் அப்படினா ஹைட் டயா கொடுத்து ஹைட் கொடுத்துறலாம். சோ இது W கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு அடுத்து இங்க மாடிஃபை போனீங்க அப்படினா மாடிஃபைல அதோட ரேடியஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஹைட் செக்மெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து கேப் செக்மெண்ட். சோ அடுத்து சைட் செக்மெண்ட். ஸ்லைஸ் ஆன் பண்ணோம் அப்படினா இதுவும் கூட வெர்டிகலா நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படினா டாரஸ் இருக்கு. சோ டாரஸ் அப்படினா ஃபர்ஸ்ட் அவுட்டர் டயாமீட்டர் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அப்புறம் இன்னர் டயாமீட்டர் ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி இருக்கும். சோ இது W கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு W கொடுத்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா இதுல பாத்தீங்க அப்படினா மாடிஃபை போயிருங்க. சோ மாடிஃபைல போனீங்க அப்படினா செக்மெண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரேடியஸ் இருக்கு இல்லையா? இத நான் அப்படி இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்றேன் பாருங்க. சோ டிக்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? சோ இது மாதிரி நம்ம என்ன எடிட் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லைஸ் ஆன் பண்ணிட்டு இதுல எனக்கு வந்து ஒரு ஆஃப் போர்ஷன் மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். இப்படி வந்திருக்கு. நீங்க எக்ஸாக்ட்டா நம்ம 180 கூட நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே? சோ மாடிஃபைல நெக்ஸ்ட் டீபாட் அப்படினு இருக்கு. டீபாட் அப்படினா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படினா ஒரு டீபாட் மாதிரி கிரியேட் ஆகும். இப்போ W கொடுத்துட்டு இத செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபைக்கு போய்ட்டீங்க அப்படினா சோ இதோட ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதோட செக்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு ஸ்மூத்தா ஆகும். எவ்வளவு செக்மெண்ட் வேணுமோ அந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல பாடி வேண்டாம் அப்படினா பாடி இருக்காது. ஹேண்டில் வேண்டாம்னா ஹேண்டில், டீபாட் வேண்டாம்னா டீபாட், லிட்டும் வேண்டாம் அப்படினா லிட்டும் இருக்காது. சோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம இவ்வளோ பார்த்தோம். நாளைக்கு என்னோட வீடியோல கோன் ஜியோஸ்பியர் என்ன அப்படிங்கறத பத்தி நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். Thank you for watching this section. Please subscribe and press the bell icon to get the updated notifications.